Hello viewers, welcome to Ocean Academy's Java tutorial and this is Ramakrishnan. So நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா JVM architecture. So நம்ம JVM architecture பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவாவோட ஆர்க்கிடெக்சர் வந்து பார்ப்போம். So basic architecture of Java அப்படினா அதுல வந்து பாத்தீங்கன்னா source code, compiler, bytecode, interpreter and operating system வந்து இருக்கு. So source codeன்றது நம்ம Java program. So அது வந்து பாத்தீங்கன்னா .java ஃபைலா இருக்கும். So அந்த Java ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா கம்பைலருக்குள்ள பாஸ் பண்ணும். So அந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா ஸோ அந்த ஜாவா கோடை வந்து பைட் கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இன்டர்மீடியட் கோட் இல்லைனா ஆப்ஜெக்ட் கோட்னு சொல்லலாம். ஸோ இந்த பைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ் ஃபைலாக வந்து கிடைக்கும். அண்ட் இந்த டாட் கிளாஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டருக்கு பாஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணுன்னா இட்ஸ் சிமிலர் டு அ டிரான்ஸ்லேட்டர். ஸோ அந்த பைட் கோடை வந்து மெஷின் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வேறஸ் அந்த மெஷின் கோட் வச்சு தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிஎமோட கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ ஜேவிஎம் வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுற பார்த்தீங்கன்னா கிளாஸ்லோட சப்சிஸ்டம், வேரியஸ் மெமரி ஏரியாஸ் ஆஃப் ஜேவிஎம் அண்ட் எக்ஸிக்யூஷன் யூனிட். ஸோ இதுதான் ஜேவிஎமோட ஆர்கிடெக்சர் டயக்ராம். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லோட சப்சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் மெமரிஸ் ஆஃப் ஜேவிஎம் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் யூனிட். ஸோ இந்த ஜேவிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபைல் வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த கிளாஸோட சப்சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங், லிங்கிங் அண்ட் இனிஷியலைசேஷன்ற ப்ராசஸ் இருக்குது. அண்ட் வேரியஸ் மெமரிஸ் ஆஃப் ஜேவிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஏரியா, ஹீப் ஏரியா, ஸ்டாக் ஏரியா, பிசிஏ ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக்ஸ்னு வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட் எக்ஸிக்யூஷன் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் இன்ஜின் இருக்குது, நேட்டிவ் மெத்தட் இன்டர்ஃபேஸ் இருக்குது அண்ட் நேட்டிவ் மெத்தட் லைப்ரரிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஜேவிஎம் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸோட சப்சிஸ்டம் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜேவிஎம் ஆர்கிடெக்சர் வந்து எங்கே வரும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பேசிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் கம்பைலரில் பாஸ் ஆகுது. கம்பைலர் வந்து பைட் கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ் ஃபைலாக இருக்கும். ஸோ அந்த டாட் கிளாஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டருக்குள்ள பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டர்பிரேட்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் குள்ள இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லோடர் சப்சிஸ்டம். ஸோ இந்த கிளாஸ் லோடர் சப்சிஸ்டம் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா லோடிங், லிங்கிங் அண்ட் இனிஷியலைசேஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லோடிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர், எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் அண்ட் அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளாஸோட சப்சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸ் வந்து லோட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிக்வஸ்ட் வந்து ஜேவிஎம் கிட்ட வந்து கிளாஸோட சப்சிஸ்டம்க்கு வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கிளாஸ் லோடருக்கு வந்து வரும். ஸோ அப்ளிகேஷன் கிளாஸோட என்ன பண்ணுன்னா அதோட பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடருக்கு வந்து அதை லோட் பண்ணும். அண்ட் எக்ஸ்டென்ஷன் கிளாஸோட என்ன பண்ணுன்னா அதோட பேரண்ட் கிளாஸ் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடருக்கு வந்து அதை லோட் பண்ணும். ஸோ பூட்ஸ்ட்ராப் கிளாஸோட என்ன பண்ணுன்னா ஸோ அதுக்கிட்ட அந்த கிளாஸ் ஃபைல் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இன்கேஸ் அந்த கிளாஸ் ஃபைல் வந்து இருந்ததுன்னா அதை வந்து லோட் பண்ணிக்கும். ஸோ வந்து அது கிளாஸ் ஃபைல் இல்லைனா அந்த ரிக்வஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடருக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர்ன்றது அதோட சைல்ட் கிளாஸ். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் வந்து என்ன பண்ணுன்னா ஸோ அதோட கிளாஸ் பாத்தில் போயிட்டு சர்ச் பண்ணும். இன்கேஸ் அங்கே கிளாஸ் இருந்ததுன்னா அதை வந்து லோட் பண்ணிக்கும். ஸோ அங்கேயும் வந்து கிளாஸ் இல்லைனா அதை வந்து அப்ளிகேஷன் கிளாஸ் லோடருக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ இந்த கிளாஸ் லோடர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டெலிகேஷன் மாடல், விசிபிலிட்டி பிரின்சிபல் அண்ட் யூனிக்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டெலிகேஷன் மாடல் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ டெலிகேஷன் ஹைரார்கி பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கிளாஸ் லோடர் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து லோட் ஆனோடனே ஸோ ஜேவிஎம் வந்து அந்த கிளாஸ் லோட் பண்ணுறதுக்கு கிளாஸோட சப்சிஸ்டமுக்கு வந்து அந்த ரிக்வஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அந்த கிளாஸோட சப்சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கிளாஸோட வந்து அந்த ரிக்வஸ்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் கிளாஸோட வந்து என்ன பண்ணுன்னா அதோட பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் கிளாஸோட ரிக்வஸ்ட் வந்து டெலிகேட் பண்ணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் கிளாஸோட என்ன பண்ணுன்னா அதோட பேரண்ட் கிளாஸ் பூட்ஸ்ட்ராப் கிளாஸோடக்கு வந்து அதை டெலிகேட் பண்ணும். ஸோ பூட்ஸ்ட்ராப் கிளாஸோட என்ன பண்ணுன்னா என்ன பண்ணுன்னா அந்த கிளாஸ் இருக்காமல் போயிட்டு அதோட கிளாஸ் பாத்தில் போய் தேடும். ஸோ பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் பார்த்துன்றது பார்த்தீங்கன்னா ஜேடிகேக்குள்ளார ஜேஆர்இக்குள்ளார ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா rt.jar ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்காமல் பார்க்கும். ஸோ அப்படி இருந்தால் அதை வந்து லோட் பண்ணிக்கும் அந்த கிளாஸ் ஃபைலை. ஸோ அப்படி இல்லைனா வந்து அதை எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடருக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் என்ன பண்ணுன்னா அதோட கிளாஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் போய் தேடும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் பார்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிகேக்குள்ளார ஜேஆர்இக்குள்ளார லிப். ஸோ ஒன்ஸ் அந்த கிளாஸ் ஃபைல் வந்து அங்கே ஃபைன் பண்ணிச்சுன்னா அது வந்து கிளாஸ் லோடர் வந்து கொடுத்துரும். இன்கேஸ் அந்த கிளாஸ் ஃபைல் வந்து அங்கேயும் இல்லைனா அதை வந்து அதோட சைல்ட் கிளாஸ் வந்து அப்ளிகேஷன் கிளாஸ் லோடருக்கு வந்து அதை டெலிகேட் பண்ணிவிடும். ஸோ அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர் என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்து அதோட ஃபைல் பாத்தில் போய் தேடும். அப்ளிகேஷன் கிளாஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் கிளாஸ் பாத்துன்னு இருக்குது.
ஸோ அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து இருந்தால் அந்த கிளாஸ் வந்து லோட் பண்ணிக்கும். ஸோ அங்கேயும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாஸ் நாட் ஃபவுண்டுன்ற எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி பிரின்சிபல். ஸோ விசிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்னா ஒன்ஸ் வந்து பேரண்ட் கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் வந்து லோட் ஆகுதுன்னா அது வந்து அதோட சப்பார்டினேட் கிளாஸ்க்குலாம் வந்து தெரியும். ஸோ அது சப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் அண்ட் அப்ளிகேஷன் கிளாஸ் லோடருக்கு வந்து அது தெரியும். ஸோ இன்கேஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் வந்து ஒரு கிளாஸ் வந்து லோட் ஆகுதுன்னா அதோட பேரண்ட் கிளாஸ் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடருக்கு வந்து அது தெரியாது. ஸோ அதோட சப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கிளாஸ் லோடருக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து லோட் ஆயிருக்கா இல்லைன்றது வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த யூனிக்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் வந்து பேரண்ட் கிளாஸ் வந்து ஒரு ஃபைல் வந்து லோட் பண்ணிச்சுன்னா ஸோ அதே கிளாஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் கிளாஸ் வந்து லோட் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து லோட் பண்ணிச்சுன்னா ஸோ அதை சப்பார்டினேட் கிளாஸ் வந்து அதை திருப்பி வந்து லோட் பண்ணக்கூடாதுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ வியூவர்ஸ், JVM ஆர்கிடெக்சரோட செகண்ட் பார்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.